திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய கூட்டணி வியூகங்களை வந்து ஆரம்பத்திலேயே அமைச்சிட்டாங்க. இடதுசாரிகளை வந்து முன்னிறுத்தி தான் திமுகவுடைய அந்த கூட்டணி அமைப்புகள் இருக்குது. திமுக முக்கியமாக 90% நம்பிக்கொண்டு இருக்கக்கூடியது காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள். இந்த 2 கட்சிகளும் வந்து திமுக மிகவும் நம்பிக்கையாக இருக்காங்க. இந்த 2 கட்சிகளிலும் வருகின்ற ஒரு 3 மாதம் இருக்கா இன்னும் எலெக்ஷனுக்கு. இந்த 3 மாதம் இடைவெளியில் எது மாதிரியான ஒரு கூட்டணி நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள், எதை முன்னெடுக்கப் போகிறார்கள் என்பது தான் வந்து எங்கள் தமிழக அரசியலில் குறிப்பாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுக்கு என்ன முக்கிய காரணம் என்ன? விஜய் அவர்களுடைய அரசியல். இந்த அரசியல் வந்து சாதாரணமான எடை போட முடியாது. விஜய் அவர்களுடைய முன்பு இருந்த அந்த அரசியல் உடைய வீரியத்துக்கும் இப்போ அவர் பேசக்கூடிய அந்த வீரியத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ காஞ்சிபுரம் மீட்டிங்கில் வந்து விஜய் அவர்கள் வந்து பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1/2 மணி நேரம் பேசியிருப்பார். அடுத்த மீட்டிங்கில் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுவார்ன்றதை எதிர்பார்க்கலாம்.